அவனுக்கு தான் அப்ப மார்க்கெட் வேல்யூ இருந்துன்னாரு. ம். யாருக்கு? ம். பாரதி. பாரதிக்கு. அதனால வச்சுக்கிட்டாரு. வேற ஒண்ணும் இல்ல. ம். அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பாரதிதாசன அவமானப்படுத்துற மாரி தானே இந்த சொல்லு. ஏன்? யாருக்கு மார்க்கெட் இருக்கோ அவர நான் வச்சுக்கிட்டேன்னு சொல்றது இல்ல, அது இல்ல. என்ன அவருக்கு தான் மார்க்கெட் இருந்தது. இல்ல அதுதான் சார் ஆமா. சொல்றேன். அவருக்கு ஒரு தான் மார்க்கெட் இருக்குங்க அவருக்கு மார்க்கெட் இருந்து அத வச்சுக்கிட்டாரு. வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, வச்சுக்கிட்டாரு. அப்புறம் என்ன அர்த்தம்னா அதனால பாரதிதாசன் பேசப்படான். பாரதிதாசனுக்கு ஒரு பெரிய அ மரியாதைய தமிழ் உலகம் குடுத்தது. பாவேந்தர் தமிழ் இயக்கம் கண்டார். அதனால பாரதிய கொண்டாடக்கூடாதுன்னு நாஞ்சில் சம்பத் சொல்லல. ம். நீ அவன ஏன் பிராமணனா பாக்குற? பார்க்கலையே. அவர் பிராமண சொல்றது கடப்பாரைன்னு சொல்ற? அவரு என்ன சொல்றாரு, அ அந்த மாதிரியான ஒரு பார்வையோட அவர அடக்க நினைக்கிறாங்க. இல்லை. அந்த மாதிரி இல்ல. ம். நீங்கள் பெரியார ஒரு பெரிய பிம்பமாக கட்டமைச்சு வச்சிருக்கிறீங்க. ம். அப்படி ஒப்பிடும் பொழுது பாரதி எங்கேயோ இருக்கிறாப்ல. பாரதி அப்படிங்கிற பாரதியும் பெரியாரையும் ஒப்பிடக்கூடாதுங்க. ம். அவரு சொல்றாரு அந்த மாதிரி. நீங்க அப்ப அந்த மாதிரி அப்ப ஒப்பிடுறீங்க. அந்த மாரி இது என்ன உளறல் இல்ல இது? பெரியாரையும் பாரதியும் எப்படி நீ ஒப்பிடுவ? ம். அவர் கவிஞன்ங்க. ம். பெரியார் இந்த நாட்டுல மிகப்பெரிய புரட்சியை செய்தவங்க. கவிதையால அ புரட்சி விதைத்தவர் இல்லையா ஒரு பாரதி. ஒரு புரட்சி விதைக்கல. அ ம். இப்படி சொன்னா நீங்க இலக்கிய உலகுல இருக்கிறீங்க. ஆமா. எந்த புரட்சியுமே பாரதி விதைக்கலன்னு சொன்னா அத ஏற்பாங்களா? ம். இல்லையே. பாரதி எந்த புரட்சியும் செய்யலங்க. புரட்சி செய்தவர் பெரியாரு நம்ம கண்ணுக்கு முன்னால நடத்தினார் அத. ம். அ.